ஹிந்தி திரையுலகில் டாப் ஹீரோக்களின் திரைப்படங்கள் அடுத்தடுத்து வசூலில் தோல்வியடைந்து வரும் நிலையில் பெரிய பட்ஜெட் திரைப்படங்கள் பல கைவிடப்பட்டு வருகின்றன. கொரோனா தொற்று காலகட்டத்துக்கு பிறகு பாலிவுட் திரையுலகில் பெரிய ஹீரோக்களின் திரைப்படங்கள் பல தோல்வியை சந்தித்து உள்ளன. இதேவேளையில் டாப் ஹீரோக்களுக்கு அடுத்த கட்டத்தில் உள்ள நடிகர் நடிகைகளின் திரைப்படங்கள் கவனம் பெற்று வசூல் ரீதியாக லாபம் அடைந்து வருகின்றன. இதனால் பெரிய ஹீரோக்களை வைத்து உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்ட பல திரைப்படங்களை அவற்றின் தயாரிப்பாளர்கள் கிட்டத்தட்ட கைவிடும் நிலைக்கு சென்றுள்ளனர். ரன்வீர் சிங்கின் பைஜு பவ்ரா, டைகர் ஷெராஃபின் கன்பத் 2, ராம்போ மற்றும் ஹீரோ நம்பர் 1, அக்ஷய்குமாரின் ஹீரோ பேரி 3, தீபிகா படுகோனின் திரௌபதி, வருண் தவானின் மிஸ்டர் லேலே ஆகிய திரைப்படங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகான எந்த பணிகளும் நடைபெறாமல் விடப்பட்டன. கொரோனாவுக்கு முன்பு பெரிய நடிகர்களின் ஊதியம் படத்தின் பட்ஜெட்டில் 40 முதல் 50 விழுக்காடாக இருந்தது. தற்போது அது 50 முதல் 60% உயர்ந்துள்ளது. மேலும் ஒவ்வொரு நடிகரும் உடற்பயிற்சி செய்ய, உணவு சாப்பிட அவரது குழுவினர்களுக்கு என 3 கேரவன் வாகனங்களை கேட்பதாகவும் இதனால் தேவையற்ற செலவுகள் அதிகரிப்பதாக தயாரிப்பு நிறுவனங்கள் தரப்பில் கூறப்படுகிறது. OTT தளங்களின் வரவுகளால் பார்வையாளர்களின் ரசனையும் மாறி வருகிறது. எனவே நடிகர்களை தாண்டி படத்தின் களம், கதையை வைத்தே அவற்றுக்கான வரவேற்பு அதிகரிப்பதாகவும் தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர். இதனால் பெரிய பட்ஜெட் திரைப்படங்களுக்கு OTT தளங்கள் கொடுத்து வந்த விலையும் குறைந்துள்ளது. ஹீரோக்களின் ஊதியம், அவர்களுக்கான இதர செலவுகளால் படத்திற்கான விளம்பர பணிகளுக்கு கூட நிதியை ஒதுக்க முடியாத நிலை உருவாவதாக தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர். சமீபத்தில் ஸ்ரத்தா கபூரின் ஸ்ரீ என்ற திரைப்படம் யாரும் எதிர்பார்க்காத விதமாக பாலிவுட்டில் பெரும் வெற்றியை பெற்றது. சிறிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் சிறப்பான விளம்பர மற்றும் அழுத்தமான கதையினால் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.